அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கட்டா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு வதக்கிடுங்க. வதக்கி முடிச்சுட்டு கத்திரிக்காய் 1/4 கிலோவை நீளமாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதையும் நல்லா கத்திரிக்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன சின்ன தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அந்த புளி கரைசலையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பேனில் 30 கிராம் எள்ளு 30 கிராம் கடலப்பருப்பு இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு திருப்பி ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆயிரும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.